அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம். இப்போ பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உச்சிஷ்டகாலி உபாசனை. இந்த உபாசனை எடுத்தீங்கன்னா இந்த உலகத்தில் உங்களை போல பெரிய ஆள் யாரும் கிடையாது. மாந்திரிகத்தில் உங்களை போல யாராலையும் அடிச்சுக்க முடியாது. நீங்கள் தான் பெரிய ஆள். இந்த உபாசனை எப்படி எடுக்கிறது நம்ம பார்ப்போம். அமாவாசை அன்னைக்கு இரவு 12 மணிக்கு இந்த சக்கரத்தை 3க்கு 3 செப்பு தகவல் வரைஞ்சிக்கும். 3க்கு 3 செப்பு தகவல் வரைஞ்சிட்டு பிராண பிரதிஷ்டை பண்ணணும். பிராண பிரதிஷ்டை பண்ணிட்டு பால், தயிர், தேநீர், இளநீர், குங்குமம், மஞ்சள், விபதி அபிஷேகம் செய்யணும். அபிஷேகம் செஞ்சுட்டு காளி வசியமை இந்த எந்திரத்தில் தடணும். எந்திரத்தில் தடவி அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாமிர தட்டில் குங்குமத்தை பரப்பிக்கணும். ஒரு தாமிர தட்டில் குங்குமத்தை பரப்பிட்டு இந்த எந்திரத்தை அந்த குங்குமத்துக்கு மேலே வச்சிடணும். வச்சுட்டு தாமிர தட்டு, இதான் தாமிர தட்டு. தாமிர தட்டில் இந்த சக்கரத்தை வந்து வச்சுட்டீங்க. வச்சுட்டு நீங்கள் தெற்கு திசையை நோக்கி உட்காரணும். தெற்கு திசையை நோக்கி உட்கார்ந்துட்டு இங்கே இலப்பை எண்ணெய் விளக்கு திசை வந்து தெற்கு திசை. தாமிர தட்டு மேலே இந்த எந்திரத்தை வச்சிடணும். வச்சுட்டு நீங்கள் இலப்பை எண்ணெயில் விளக்கு ஏற்றணும். இலப்பை எண்ணெயில் விளக்கு ஏற்றிட்டு எதிரில் வாழையில போட்டுட்டு தேங்காய், வெத்தலைப்பாக்கு, அவுள், பொரி, கடலை, நாட்டு சக்கரை, கூழ், கேழ்வரகு கூழ், சுட்ட கருவாடு, சக்கரை பொங்கல், சுண்டல் இது எல்லாத்தையும் படையலாக வச்சிடணும். படையலாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் நமோ பகவதே மகாமாயே ஹிரீம் சௌ ஐ கிளீம் ரீம் ஓம் உச்சிஷ்ட காளியே கும்பட் குரு சுவாக. இந்த மந்திரத்தை காலையில் 1008 மதியம் 1008 இரவு 1008. அமாவாசை அன்னைக்கு இரவு 12 மணிக்கு தான் இந்த பூஜை நீங்கள் தொடங்கணும். இந்த பூஜை செய்யும்போது நீங்கள் பெண்முகத்தை பார்க்கக்கூடாது. இந்த பூஜை செய்யும்போது பெண்முகத்தை பார்க்கக்கூடாது. கறி மீன் முட்டை சாப்பிடக்கூடாது. 2 வேளை குளிக்கணும். 2 வேளை குளிக்கணும். நீங்கள் உபாசனை எடுத்தீங்கன்னா இந்த உச்சிஷ்டகாலி உங்களுக்கு சித்தி ஆகிடுவாங்க. நேரில் காட்சி கொடுப்பாங்க, இல்லைன்னா கனவுல உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு வேளை மட்டுமே சாப்பிடணும். உச்சிஷ்டகாலி உபாசனை எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை மட்டுமே சாப்பிடணும். அந்த ஒரு வேளை பச்சரிசி சாதம், பால், வாழைப்பழம் உப்பு இல்லாமல் பிசைஞ்சு ஒரு வேளை மட்டுமே மதிய சாப்பாடு மட்டுமே சாப்பிடணும். 2 வேளை சாப்பிடக்கூடாது. 2 வேளை சாப்பிடக்கூடாது. தண்ணியை தவிர பால் எது பழமோ எதுவும் எடுத்துக்கக்கூடாது. இந்த உபாசனை எடுக்கும்போது நீங்கள் சுத்தம் பத்தமாக இருக்கணும். இந்த உச்சிஷ்டகாலி உபாசனை எடுத்தீங்கன்னா கணவன் மனைவி வசியம் பண்ணலாம், காதல் வசியம் பண்ணலாம், தொழில் வசியம் பண்ணலாம், வியாபார வசியம் பண்ணலாம், கள்ளக்காதலை பிரிக்கலாம், எதிரியை ஓட ஓட விரட்டலாம். 8 விதமான அஷ்டகர்மம் இந்த சக்கரத்தை வச்சு நீங்கள் பண்ணலாம். இந்த உச்சிஷ்டகாலி வச்சு நீங்கள் முகம் பார்த்து குறி சொல்லலாம். அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் உபாசனை எடுக்கணும். உபாசனை அன்னைக்கு எடுக்கணும். அமாவாசை அன்னைக்கு இரவு 12 மணிக்கு 3க்கு 3 செப்பு தகவலில் வரைஞ்சி பிராண பிரதிஷ்டை பண்ணி அபிஷேகம் பண்ணி காளி வசியமை தடவணும். அந்த காளி வசியமை எப்படி செய்யறது? அமாவாசை அன்னைக்கு நாட்டு மருந்து கடையில் போயிட்டு எட்டி விதை, அந்த எட்டி மரத்து விதையை எடுத்துன்னு வந்துட்டு பச்சை கற்பூரம் போட்டு கருகிக்கணும். கருகிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, வேப்பெண்ணெய் கல்லுத்தில் வேப்பெண்ணெய் ஊற்றி இந்த எட்டி விதையை போட்டு அரகஜா, கோராசனம், உணுக்கு, ஜவ்வாது, கஸ்தூரி, குங்குமப்பூ இதெல்லாம் கலந்து மையா அரைக்கணும். இந்த மையை அரைக்கும் போது தெற்கு திசையை உட்காந்து தான் நீங்கள் அரைக்கணும்.
இந்த மையை அரைக்கும் போது அந்த கல்வத்துக்கு படையல் போடணும். அந்த கல்வத்தை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அந்த கல்வத்துக்கு பொட்டு மஞ்சள் வச்சு செவ்வாரில் பூ வச்சு விளக்கு இலப்பு எண்ணெயில் விளக்கு போட்டு அவள் பொறி கடலை நாட்டு சக்கரை தேங்காய் வச்சு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டேன், இந்த மந்திரத்தை இந்த காளி மந்திரத்தை சொல்லி அந்த மையை அரைக்கணும். அந்த மையை அரைக்கணும். மொத்தம் 12,000 உரு நீங்கள் கொடுத்து அந்த மையை அரைக்கணும். அந்த மையை அரைச்சி தான் இந்த எந்திரத்தில் பூசினா மட்டுமே அந்த வேலை செய்யும். இல்லைன்னா இந்த எந்திரம் வேலை செய்யாது. இதில் எந்த ஒரு சூட்சமத்தையுமே நான் மறைக்கலை, எந்த ஒரு சூட்சமத்தையும் மறைக்கலை. உங்களுக்கு எதனா ஒரு டவுட்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம், எந்த நேரம் வேணாலும் ஃபோன் பண்ணலாம். ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கலாம். புரியுதுங்களா? முக்கியமாக நாள் படையில் வைக்கிறீங்கன்னா நாள் இரவு நீங்கள் படையில் வைக்கணும்னா மராநாத்து காலையில் எடுத்து விட்டு தண்ணியில் அந்த படையில் விட்டுடணும். இல்லைன்னா சுடுகாட்டில் அந்த படையில் எடுத்து போய் போட்டுடணும். அந்த படையில் எக்காரத்தை கொண்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. நாள் பெரிய படையில் போட்டணும். 2வது 3வது நாள் அவள் பொறி கடலை நாட்டு சக்கரை கூழ், முக்கியமாக கச்சக்கரோடும் கூழும் காலுக்கு உகந்தது. இதில் நீங்கள் வச்சு ஆகணும். தினந்தோறும் படையில் கூழ் இல்லாமல் கச்சக்கரோடு இல்லாமல் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இல்லாமல் நீங்கள் பூஜை பண்ணவே கூடாது. முக்கியமாக பெண் முகத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது. பெண் முகத்தை நீங்கள் பார்க்கவே கூடாது. 2 வேளை கன்ஃபார்மாக குளிச்சாகணும். 2 வேளை கன்ஃபார்மாக குளிச்சாகணும். இந்த சக்கரத்தை பிராண பிரதிஷ்டை பண்ண தெரியணும். பிராண பிரதிஷ்டை பண்ண தெரியும். யூடியூப் சேனலில் எப்படி இந்த எந்திரத்துக்கு உயிர் கொடுக்கறது, இது எப்படி பிராண பிரதிஷ்டை, இது எப்படி அவசியம், அதுக்கான வீடியோ நான் போட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதில் எந்த ஒரு சூழ்ச்சியும் நான் மறைக்கலை. அமாவாசை நீங்கள் தொடங்க. வேறு ஏதாவது டவுட்டு இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், காளி உபாசன குழுவை இருந்தால் மட்டும்தான் இது உபாசனை செய்ய முடியுமா? இல்லை, காளி உபாசன குழுவே தேவை. இந்த சக்கரை மட்டும் இருந்தாலே போதும். இந்த சக்கரை மட்டும் இருந்தாலே போதும். இந்த சக்கரத்தை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். சக்கரத்தை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். பயன்படுத்தி பார்த்துட்டு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.